அல்லேலூயா. இந்த சிலுவை தியான வேத பாடத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். சிலுவையிலே அவர் பேசின 7 வார்த்தைகள், அதிலே 7 விதமான உபதேசங்களாக 7 விதமான ஆலோசனைகளை நான் தொகுப்பாக நாம் இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம். அவர் பேசின வார்த்தைகள், அதை நான் இப்படி சொல்லுகிறேன், அவர் செய்த உபதேசம், அவர் மலைப்பிரசங்கத்தில் செய்த உபதேசங்கள் இருப்பது போலவே இந்த சிலுவையின் உபதேசத்தை நான் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் செய்த 3வது உபதேசம் என்ன என்று சொன்னால், அவர் செய்த உபதேசத்தின் 3வது காரியம் யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களிலே அவர் சொன்னார், அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். 3வதாக ஆண்டவரிடத்தில் அவர் செய்த உபதேசம் என்னவென்றால், ஒரு அரவணைப்பை செய்தார். என்ன செய்தாருங்க? ஒரு அரவணைப்பு. நம்ம எல்லாரும் இங்கே ஆராதனைக்கு கூடுகிறோம், சபையாய் மாறுகிறோம், எல்லாரும் சேர்ந்து ஒரு சபையாய் இருக்கிறோம். சபை என்பதே ஒரு குடும்பம். அப்போ குடும்பத்தில் ஒரு தகப்பன் உண்டு, ஒரு தாய் உண்டு. ஜனங்கள் தாய் தகப்பனிடத்தில் என்ன எதிர்பார்ப்பார்கள்? அரவணைப்பை எதிர்பார்ப்பார்கள். ஆமென். ஊழியக்காரனாய், ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய், தாயாய், குடும்பமாய் நாங்கள் இருந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு அரவணைப்பை வெளிப்படுத்த வேண்டும். பிள்ளை அழுது கொண்டே தான் இருக்கும். சில நேரத்தில் பிள்ளையை சில நேரத்தில் கவலையை விட்டு மாற்ற முடியாது. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கிறது? தன் தாயை பிரிந்து செல்லுகிற விலை. அவருடைய உபதேசம் பாருங்க, சாதாரணமாக அவர் சொல்லலை. தன் தாய், தன்னை பெற்ற தாய், தன்னுடைய தாய் இப்பொழுது தனிமையாக்கப்படக்கூடாது. தன் தாய்க்கு ஒரு சரியான அரவணைப்பு அல்லது ஒரு பாதுகாப்பு அல்லது ஒரு பராமரிப்பு, இந்த இடத்துல ஒரு பராமரிப்பை கொடுக்க வேண்டும். என் தாய்க்கு நான் ஒரு பராமரிப்பை கொடுக்க வேண்டும். அந்த பராமரிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவனுக்கு மகன் ஸ்தானத்தில் ஒருவர் இருக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவராக இயேசு அங்கே சொன்னார், ஸ்திரியே அதோ உன் மகன். சீஷனை நோக்கி சொன்னார், அதோ உன் தாய். அப்போ இப்போ மரியாளுடைய மகன் யார்? திவ்ய வாசகனாகிய யோவான் தான். யார் இப்போ? அவருடைய மகன். ஏன்னா சிலுவையிலே அவர் தன்னுடைய மகன் ஸ்தானத்தை யாருக்கு கொடுத்து விட்டார் என்றால், சீஷனுக்கு கொடுத்து விட்டார். சீஷனிடத்தில் சொல்லிவிட்டார். இப்போ இயேசுவினிடத்தில் இயேசு யார் கிடையாது என்றால், அவர் சிலுவை பாடுக்கு பிறகு, சிலுவையில் அவர் இரத்தம் சிந்தி சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்த அந்த வேளையிலே, அதோடு பூமியிலே மாம்சத்தில் இரத்தமும் மாம்சமும் உடையவராய் பிறந்து மகனாய் இருந்த அந்த ஸ்தானம் அன்றோடு முறிக்கப்பட்டது. அதற்கு ஒரு தீர்வு உண்டாயிற்று. அதன் பின்பு மரியாளுக்கு மகனாக இயேசு இல்லை, யோவானாக மாற்றப்பட்டது. ஆகையினாலே இப்போ அவர் தன்னுடைய தாயை அவர் விட்டு செல்லும்போது, அந்த உலக பிரகாரமாக மாம்சமும் இரத்தமும் உடைய அந்த சரீரத்தில் அவர் சரியான பராமரிப்பை செய்தார். நீங்கள் வேதத்தை கவனித்து பாருங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆண்டவர் சொல்கிற கட்டளை பாருங்கள். அதே உபாகமம் 5:16 திரும்ப சொல்லுகிறார். உன்னுடைய நாட்கள் நீடித்திருப்பதற்கு, நீ நன்றாயிருப்பதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனை உன் தாயை என்ன செய்வாயாக? கனம் பண்ணுவாயாக. எபேசு சபைக்கு சொல்லும்போதும் 6ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களில் அவர் சொல்லுகிறார், உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள 1ஆம் கற்பனை. அவர் சொன்ன 10 கற்பனையில் ஒன்று வாக்குத்தத்த கற்பனை. என்னென்னா, உன் தாயும் தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அப்போ ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அவர் தன் தாயை பார்த்து, அதோ உன் மகன், அந்த சீஷனை பார்த்து, அதோ உன் தாய் என்று ஒரு பராமரிப்பை, ஒரு அரவணைப்பை, ஒரு அன்பை வெளிப்படுத்தினார் என்றால், நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? நாமும் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருக்கிறபடினாலே நாம் நம்முடைய தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, கனத்தை என்ன செய்ய வேண்டுமா? கொடுக்க வேண்டும். அவர்கள் செய்தது தவறாக இருக்கலாம், அவர்கள் நமக்கு விரோதமாக கூட இருக்கலாம். ஆனாலும் நாம் கொடுக்க வேண்டியதை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால் நாம் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். அதை செய்யும்போது கர்த்தர் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றும்
தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரு. தகப்பனின் தாயும் நிந்தித்தால்னா என்ன அர்த்தம்? கிண்டல் கேலி பண்ணும், அவமரியாதையை பண்ணால் அப்படி ஆளை உயிரோடய வைக்கப்படாதான், கொன்றணுமா. இப்போ நம்ம யாரும் அப்படி செய்கிறதில்ல. ஆனால் அந்த அளவுக்கு ஆண்டவர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதே மத்தேயு 19:19 பாருங்கள், உன் தகப்பனை உன் தாயம் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அப்போ என்ன, நான் நேசிக்கிற மாதிரி என் தகப்பன் தாயும் என்ன செய்யணுமா? நேசிக்க வேண்டும். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிற சட்டத்தில் இந்த பெற்றோரை குறித்து சொல்லும்போது யாத்திராகமம் 21 15 17 வாசிக்கும்போது ரொம்ப இன்னும் கொஞ்சம் தெளிவாய் சொல்லுகிறார். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொல்லப்படக்கடவன், தன் தகப்பனையாவது தன் தாயாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன். இவ்வளோ ஒரு சட்டம் இருக்குது பாருங்க. இந்த சட்டத்தை அவர் மீறாதபடி, நியாயப்பிரமாணத்தில் உள்ள இந்த சட்டத்தை அவர் மீறாதபடி சிலுவையிலே அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். என்ன வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்? தன் தாயை ஒரு நாளும் பராமரிப்பற்ற, ஆதரவற்ற, ஒரு அரவணைப்பற்ற, அன்பு அற்ற, அல்லது தன் தாய்க்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் விட்டு செல்ல அவர் விரும்பாதபடியினால் அவர் அங்கே தன் சீஷனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். தன் தாய் தகப்பனுக்கு அதுக்கு உரிய கடமையை செய்கிறார். அதாவது தெளிவாய் சொல்ல வேண்டும் என்றால், முதல்ல அந்த தாயை கனம் பண்ணுகிறார். இரண்டாவது, அந்த பெற்றோரை கவனித்து கொள்ளுகிற விஷயத்தை, பொறுப்பை கொடுக்கிறார். கனம் பண்ணதுனால தான் அப்படி பேசுகிறார். ரெண்டாவது, அந்த சீஷனிடத்தில் ஒப்பு கொடுத்தது எதை குறிக்கிறது என்றால் கவனிப்பு. பெற்றோரை கவனித்து கொள்வதற்கு நீதிமொழிகள் 23:22 சொல்லுகிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அசட்டை பண்ணக்கூடாது. அவர்களை அசட்டை பண்ணுவதினால் நமக்கு ஆயுசு நாட்கள் குறையும் என்று சொல்லுகிறார். மார்க்கு சுவிசேஷம் 7 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே 11 நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தன் தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனையாவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். கொர்பான்னா என்ன அர்த்தம்? செட்டில்மெண்ட் பண்ணி எங்கே அனுப்புறதுன்னா அநாத ஆசிரமத்துக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பி வச்சுட்டு முடிச்சிட்டோம்னா, அப்படி செய்கிறதுனால நீங்கள் என்ன செய்கிறீங்களாம்? தேவனுடைய வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கி நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய பெற்றோரை கவனிக்கிறதா, முதல்ல பெற்றோரை கனம் பண்ணுகிறதான்னு பார்க்கணும். அவர் சிலுவையில் சொன்ன இந்த 3வது உபதேசம் என்ன என்று சொன்னால், பெற்றோரை குறித்த காரியம். பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், பெற்றோரை கவனிக்க வேண்டும். அந்த விஷயத்தில் ஆதியாகமம் 47 12 யோசேப்பு தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாரையும் பராமரித்தார். 12 சொல்லுகிறது, யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவர்கள் குடும்பத்துக்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். இவங்கெல்லாம் யார்? குழியில் தூக்கி போட்ட ஆள். இவங்கெல்லாம் யார்? விற்று போட்ட ஆள். இவங்கெல்லாம் யார்? அவனுடைய தகப்பனை தவிர சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்புக்கு விரோதமாக இருந்தவர்கள். ஆனால் யோசேப்பு கர்த்தரோடு இருந்தபடியினால். இப்போ நம்ம எங்கே வெளிப்படுத்தணும்னா, நீங்கள் சிலுவையில் நமக்காக எனக்காக சிலுவையில் என் இயேசு வெற்றி பெற்றார் என்று சொல்வீர்கள் என்றால், அந்த இயேசு உங்களுக்குள் ஜீவிக்கிறார் என்று சொல்வீர்கள் என்றால், உங்கள் தாய் தகப்பனுக்கு ஒழுங்காக கனம் கொடுக்கணும். உங்கள் தாய் தகப்பனை ஒழுங்காக நீங்கள் கவனிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். 3வதாக, உங்கள் பெற்றோரை காத்து கொள்ள வேண்டும். ப்ரொட்டெக்ஷன். என்ன செய்யணும்? ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கணும், ப்ரொவிஷன் கொடுக்கணும், ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கணும். அங்கே ஆண்டவர் அதை தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ நான் என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் சரியான பிள்ளையாய், நீதிமொழிகள் 4:3 சொல்லுகிறது, நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரர், என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். பிள்ளைங்க அப்படி சொல்லணும், என் பெற்றோருக்கு நான் பிரியமான குமாரன். அந்த அளவுக்கு நான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்க அப்படி செய்ய பழக வேண்டும். இதுதான் அங்கே சொல்லப்படுகிற முக்கியமான தகவல், செய்தி. அங்கே சொல்லப்பட்டதான அங்கே முக்கியமான உபதேசம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்களை நாம் அப்படி செய்கிறோம்?
ஆண்டவராகிய இயேசு இந்த விஷயத்தில் சரியாய் தன் பெற்றோரை கவனித்தார், சரியாய் அவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார். தன் தாய் அங்கே கைவிடப்பட்டவளைப் போல இருக்கக்கூடாது, தன் தாய் கனவீனப்படுத்தப்படக்கூடாது, தன் தாய் பராமரிப்பற்ற நிலைமையில் இருக்கக்கூடாது என்பதை அவர் சரியாய் உணர்ந்தபடினால் தன்னுடைய சீஷனாய், மார்பில் சாய்ந்து நெருக்கமான சீஷனாயிருந்த யோவானிடத்திலே அதை சொன்னார். இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உபதேசத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்றால், நம்முடைய பெற்றோரை, நம்முடைய குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களை நாம் என்ன மரியாதை செய்கிறோம், அதை சரியாய் நாம் புரிந்து செய்யாவிட்டால் நாம் அதனால் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. இந்த ஒரு சட்டத்துக்கு மட்டும் வேதம் சொல்லுகிறது, அதை செய்வதனால் நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று. நாம் பெருகத்தக்க அதை செய்வோம். கர்த்தர் நிச்சயம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.